ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேச்சிஸ் டெய்லி விலாக்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பர்பான தம் பிரியாணி செய்ய போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில். இந்த மெத்தடில் செஞ்சால் ரைஸ் உதிரியாக கடையில் இருக்க பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு ஸ்பைசஸ் போட்டு அது கூட வெங்காயமும் க்ரீன் சில்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு போட்டு அதை நல்லா சாட்டே பண்ணி வாசனை போனதுக்கப்புறம் டொமேட்டோஸும் அதில் சாப் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது நல்லா வேகும் போது கூடவே சேர்ந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் லீவ்ஸும் அதே மாதிரி அதே அளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ரைஸை வந்து நம்ம இதிலே போட போகிறதில்ல, அதை தனியாக வேக வச்சு ஒரு 75% அளவுக்கு வெந்திருக்கணும். அது தனியாக ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சாச்சு. சிக்கனில் நல்லா ஜூஸ் இறங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான கர்ட் போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி வேணாம், நான் சாப்பாடு வெந்துடுச்சு. ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய லெமன் சீடு இல்லாமல் நல்லபடியாக ஸ்க்வீஸ் பண்ணி அதையும் சேர்ந்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பபிள் வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த அரிசியை இதில் போட்டு மெதுவாக அரிசி உடையாத அளவுக்கு ஸ்லோவாக ஜென்டிலாக மசாலாவையும் அரிசியும் கம்பைன் பண்ணுற மாதிரி கிளறணும். அது மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். ஸோ 90% கிளறினதுக்கப்புறம் மேலே வந்து மின்ட் லீவ்ஸ் நல்லா தூவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே மூடி போட்டு ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் வச்சு தம் போட்டுடலாம். சிம்மில் இருக்கும் கீழே ஸ்டவ் வந்து. இப்போ தம் எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா மசாலா உள்ளே நல்லா ஊறி இருக்கும். சாப்பாடு உதிரியாக இருக்கும், உடஞ்சிருக்காது. இப்போ நல்லா கிளறிட்டு பிளேட்டிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டில் நல்லா ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாப்பாடு போட்டுட்டு இதுக்கு சைட் டிஷ் வந்து மம்மி 2 எக் வச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ரைட்டா. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே லன்ச். நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி உங்களுக்கு என்ன பிளான்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.